நடிகர் உதயா. இன்றைக்கி வந்து நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் ப்ரெஸ்ஸை சந்திச்சு. என்னென்னா படம் மூலியமாக தான் படம் அடுத்தடுத்த படங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் பிரேக் ஆகிடுச்சு. இப்போ படத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணலான்னு நான் நினச்சேன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி ஒரு சூழ்நிலையில் சந்திக்கிறது வந்து ஓகே, பட் எல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நான் வந்து தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த ப்ரெஸ் மீட்டு. தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒரு பாரம்பரியமான ஒரு சங்கம். ஸோ அந்த சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கிறதே எனக்கு வந்து பெருமை தான். அந்த உறுப்பினர் இருந்தது அதுவே எனக்கு பெருமை தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாண்டவர் அணின்னு ஒன்று உருவாச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். சரத் சார், ராதாரவியன் எல்லாம் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது பாண்டவர் அணி உருவாச்சு. அந்த டைம்லேயே நான் வந்து செயற்குழு உறுப்பினராக நான் போட்டிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து ஒட்டுமொத்த டீமாக ஜெயித்தோம். அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாருமே ஒரு டீமாக இருந்தோம். அதுக்கப்புறமா சில செயல்பாடுகள் சிலர் பிடிக்கலன்னு சொல்லி தான் அதை வந்து ஒரு கேள்வி கேட்டு ஒரு டீமாக உருவாச்சு. அந்த சங்கரதாஸ் அணின்னு ஒரு டீம் உருவாச்சு. அதில் நான் வந்து துணைத் தலைவர் பதவிக்கு போட்டிட்டேன் அந்த டைமில். ஸோ அது வந்து ஒரு எலெக்ஷன் மூடு. அதனால் நம்ம வந்து அந்த இதில் போட்டிட்டு உங்களுக்கு அதில் என்ன நடந்ததுன்னு தெரியும். நிறையா விஷயங்கள் வந்து போஸ்டல் ஓட்டு எல்லாமே வந்து மாறி அதில் வந்து அதை பற்றி கூட பேசுறதுக்கு நான் விட்டுட்டேன். இப்போ அதை பற்றி கூட பேசுறதில்லை. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த ஒரு ஜென்ரல் பாடி இருந்தது. அந்த ஜென்ரல் பாடி அழைப்பு வந்தது. அந்த ஜென்ரல் பாடிக்கு நம்ம போயிருக்கும்போது பொதுச் செயலாளர் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து எல்லாரையும் வந்து வைரஸ் அதை எதிர்த்து போட்டிட்டவங்களாம் வைரஸ் அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் பொதுச் செயலாளர் விஷால் அவர்கள். அப்படி இருக்க சூழ்நிலையில் நாங்கள் அப்போ கூட எதுவுமே அங்கே பேசிக்கல. அதுக்கப்புறம் வந்து அஜெண்டாலே இல்லாத ஒரு மேட்ரு கடன் வாங்கி தான் பண்ண போகிறாங்க அப்படின்றது. அதனால அஜெண்டாலையும் அது இல்லை. சரி, வெளியில் வந்து நான் வந்து ஒரு ட்வீட் பண்ணேன். என்னென்னா, ஆனால் விஷால் பொதுச் செயலாளர் பேசின ஒட்டுமொத்த வீடியோவும் அவர் லைவாக வந்து வெளியில் வந்துடுச்சு. ஏன்னா பொதுக்குழு வந்து நம்ம எப்பயுமே அப்புறமா தான் ப்ரெஸ் மீட் பண்ணுவோம். அவர் பேசுறதெல்லாம் லைவ்லாம் வந்துடுச்சு. சரி, வெளியில் வந்துடுச்சு, தப்பாக பேசுகிறாருன்னு சொல்லி நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இப்படிலாம் பேசக்கூடாது, ஒரு பொதுச் செயலாளராக இருந்துட்டு பேசக்கூடாதுன்னு அந்த டைம் நம்ம சொன்னோம். ஸோ அந்த டைமில் சொன்னதுனால அப்போது வந்து நமக்கு என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து கடன் வாங்கி பண்ணுறதா இருந்தது. அப்போ நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். என்ன ட்வீட் போட்டேன்னா, அதாவது விஜயகாந்த் சார் வந்து நம்ம கடன் அடைச்சி தான் நம்ம வந்து இந்த பில்டிங்கை வந்து மீட்டெடுத்தாங்க. இப்போ திருப்பியும் நம்ம கடன் வாங்கி பண்ணுறதுல எந்த அர்த்தம் இருக்குது, அதை நம்ம பண்ணாமல் தவிர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன். அது மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு தான் போட்டேன். அப்புறம் இந்த வைரஸ்லாம் பேசுனதை நான் ஒரு வலைத்தளத்தில் நான் வந்து பேசும்போது இது பேசுகிறது சரியில்லைன்னு சொன்னது தாங்க என்னுடைய விஷயம். இதுக்கு 6 மாதம் தற்காலிக நீக்கம் சொல்லி ஒரு செயற்குழு அவங்க போட்டு 6 மாதம் தற்காலிக நீக்கம் பண்ணாங்க. தற்காலிக நீக்கம் அப்படி தற்காலிக நீக்கம் பண்ணிட்டு அந்த 6 மாதம் தற்காலிக நீக்கம் முடிஞ்சிடுச்சு. அதாவது 2022 6 மாதம் தற்காலிக நீக்கம் பண்ணுறாங்க. அந்த தற்காலிக நீக்கம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அது கண்டினியூ ஆகுது அப்படின்னா, அந்த நீக்கம் கண்டினியூ ஆகுதுன்னா ஒன்று எனக்கு லெட்ரு வரணும். எங்களுக்கு என்ன மட்டும் இல்லை, நம் தமிழ் சினிமாவின் பொக்கிஷமாக கருதக்கூடிய ஒரு லெஜெண்ட் பாக்யராஜ் சாரையும் நீக்கியிருந்தாங்க. அண்ட் பாபின்னு ஒரு வில்லன் நடிகர் அவரையும் நீக்கியிருந்தாங்க. ஸோ இந்த 3 பேரையும் நீக்கியிருந்தாங்க. என்னென்னா, பாக்யராஜ் சார் ஏன் நீக்கினாங்கன்னா, அவர் வந்து மெம்பர்ஸ் வந்து இந்த போஸ்டல் ஓட்டில் குளறுபடி நடந்திருக்கு, இருந்தாலும் அந்த நிர்வாகத்தை நம்ம மதிக்கணும் அப்படின்னு மெம்பர்ஸ்க்கு நன்றி கடிதம் மாதிரி ஒரு லெட்டர் போட்டார். அவரை அதுக்காக நீக்கினாங்க. அந்த பாபின்றது வலைத்தளத்தில் பேசினார், வாட்ஸ்அப்பில் பேசினாருன்னு சொல்லி அவரை வந்து நீக்கினாங்க. ஸோ இந்த நீக்கம் 6 மாதம் தற்காலிக நீக்கம் சொல்லிட்டு கண்டினியூஸாக வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, 2022 நீக்கம் வந்தது, அடுத்த பொதுக்குழு வருது கண்டினியூஸாக. சரி, அந்த பொதுக்குழு வரும்போது நம்மளுக்கு நீக்கம் முடிஞ்சிடுச்சு போல இருக்குது. 6 மாதம் அந்த 2022 பீரியடு, அந்த டேட்டு கூட என்னால் சொல்ல முடியும். அந்த 2022 திருப்பி கண்டினியூஸாக நீக்கம் இருக்குது. அப்போ நீக்கம் முடிஞ்சிடுச்சு போல இருக்குது நமக்கு. ஏன்னா ஒரு செயற்குழு வந்து என்னென்னா, அடுத்த ஒரு செயற்குழு மீட்டிங் போட்டு அவங்க அந்த நீக்கப்பட்ட மெம்பருக்கு என்ன அந்த பொசிஷன்றதை சொல்லணும். நீக்கம் தொடருதா இல்லைனா என்னன்றதையாவது அவங்க சொல்லணும். அந்த லெட்டரும் நமக்கு வரல. சரி, நம்ம நீக்கம் முடிஞ்சிடுச்சு போல இருக்குது, ஏன்னா தற்காலிக நீக்கம் போட்டிருக்காங்கன்னு நம்ம பொதுக்குழுக்கு போகிறோம். அந்த ஜென்ரல் பாடிக்கு நம்ம போகிறோம். வெளியிலலாம் கையெழுத்து வாங்குறாங்க, எல்லாம் போகிறாங்க, மதிப்பு இருக்குது. அங்கே போனோன்னு உட்கார்ந்தோன்னா ஒரு சலசலப்பு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வர வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நாங்களும் அவங்க என்ன பேசுகிறாங்களோ, பொதுச் செயலாளர் வந்து தப்பாக தான் பேசினார், அதையும் மீறி கேட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டு இது சுமூகமாக தான் நடந்துச்சு. இப்படி திருப்பியும் இந்த 6 மாதம் திருப்பியும் இந்த பொதுக்குழுக்கு லெட்டர் வரல. ஒன்று செயற்குழுலேருந்து அவங்க மீட்டிங் போட்டு அந்த லெட்டர் வந்து நம்மளுக்கு வரணும். அந்த செயற்குழு போட்டு அந்த லெட்டர் திருப்பி உங்களுக்கு தொடருதுன்னு போட்டு வரணும். அந்த விஷயமே அவங்க பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ 6 மாதம் நீக்கம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. திருப்பி இந்த பொதுக்குழுக்கும் நான் லெட்டர் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 6 லெட்டர் சங்கத்துக்கு வந்து இது மாதிரி இல்லைங்க அப்படின்னு. அப்புறம் பொதுக்குழு வந்தது தப்புன்னு சொல்லி ஒரு லெட்டர் கேட்டாங்க. அது வந்து நீங்கள் வந்தது தப்பு அது அப்படின்னு, அதுக்கும் நான் லெட்டர் கொடுத்தேன். இப்படி தொடர்ந்து லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருந்து இன்றைக்கி ஒரு கடிதம் எனக்கு வந்தது. என்னென்னா, அதான் நிரந்தர நீக்கம். அதாவது வந்து இந்த கடிதம் வந்து நிரந்தர நீக்கம்.
ஏன்னா உறுப்பினர் பதவியிலிருந்து நிரந்தர நீக்கம், என்னை மட்டும் இல்லை பாபி அவர்களையும் கூட, அந்த வில்லன் நடிகர் பாக்யராஜ் சாரை நிரந்தர நீக்கம் பண்ணாங்களா? நீக்கத்தில் தான் இருக்காங்க, தொடர்ந்து இருக்காங்க. பட் நிரந்தர நீக்கம் பண்ணாங்களான்றது நம்மளுக்கு தெரியல இன்னும், அது வந்து கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. பட் இவங்க வந்து இதுதான் இவங்களுடைய போக்காக இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப, அதாவது வந்து பைலா 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 அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எந்த விஷயமும் பைலா படி நடக்கிறதே கிடையாது. நம்பர் 1, ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து 6 மாதம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அவங்க ரிப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு பொதுச் செயலாளர் வந்து அவங்க வந்து அந்த லெட்ரு, அந்த செயற்குழுக்கு வந்து இதுக்கு நடுவில் இருக்கிற என்ன நீக்கினதுக்கப்புறம் பல செயற்குழு நடந்திருக்கு. அந்த எந்த செயற்குழுலையும் பொதுச் செயலாளர் என்ன பண்ணாருன்னு தெரியல. அவர் வந்து என்னென்னா அந்த ஒரு லெட்டரும் அனுப்பலை, ஒருவேளை அவர் வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு ஈசி மீட்டிங்கை தவிர, அந்த டீம் ஜெயிச்சு ஒரு ஈசி மீட்டிங்கை தவிர அவர் எந்த ஈசி மீட்டிங்கும் வரது சரித்திரமே இல்லை. இப்போ தான் ஏதோ லேட்டஸ்ட்டாக ஒரு ஈசி மீட்டிங், அதாவது பைலா படி ஒரு தொடர்ந்து 3 ஈசி மீட்டிங் வரலன்னா அவங்கள நீக்கலான்னு சொல்லி இருக்குது, இல்லைனா அவங்களுக்கு விளக்கம் கேட்கலான் இருக்குது. இவங்களாம் ரூல்ஸை மாற்றிக்கிட்டு இவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம், நம்ம கேள்வி கேட்கக்கூடாதுன்னா இது என்ன அர்த்தம்? இது எனக்கு புரியல. இன்றைக்கி வந்து இருக்குது. இப்போ நான் வந்து என்னுடைய பொதுக்குழுவில் கலந்துக்கலான்னு சொல்லி நான் வந்து கோர்ட்டில் வந்து வழக்கு தொடர்ந்துருக்கேன். அதாவது அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டில் என்னுடைய மெம்பர்ஷிப்புக்கு நான் வழக்கு தொடர்ந்துருக்கேன். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி கோர்ட்டில் இருக்கிற ஒரு மேட்டரில் இப்போ வந்து என்னை நீக்கிறாங்கன்னா இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா இல்லையா? இது ஒன்று. இப்படி இது மாதிரி வந்து அவங்க எந்த விதமான பைலாவையும் ஃபாலோ பண்ணுறதே அவங்க இல்லை. ஸோ இது என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பாடியிலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு நிர்வாகத்தில் உள்ளவங்களே பல பேர் வரல. ஜென்ரல் பாடியில் நிர்வாகத்தில் உள்ளவங்களே பல பேர் வரல, பல ஈசி மெம்பர்ஸ் வரல, பல பேர் வரல. அப்படி இருக்கும்போது பொதுக்குழுக்கு மெம்பர்ஸே வரல. அந்த பொதுக்குழு ஜென்ரல் பாடிக்கு மெம்பர்ஸே வரல. எல்லா மெம்பர்ஸும் இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு பதிவு போடுறாங்க, வாட்ஸ்அப்பில் எல்லாருமே பேசுகிறாங்க, சார் எலெக்ஷன் வேணுன்றது. அதாவது இது வந்து ஒரு சொசைட்டி ஆக்ட். இந்த சொசைட்டி ஆக்ட் வந்து எலெக்ஷன் வந்து கண்டிப்பாக வைக்கணுன்றது தான் கடமை. அப்படி இருக்கும்போது இவங்க தொடர்ந்து ஒரு 6 மாதம் தொடர்ந்து கேட்குறாங்க அப்படின்னா பரவாயில்ல, 3 வருஷமாக எலெக்ஷன் வேண்டாம் அப்படின்னு. இவ்வளோ நாள் என்னை நீக்கம் பண்ணாமல் இப்போ என்னை நீக்கம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? நான் எலெக்ஷன் வந்து நிற்பான் பயம். அவங்களுக்கு அதுதான், வேற என்ன, இந்த டீம் ஃபார்ம் ஆகும், எலெக்ஷன் வந்து பயன்ற ஒரு மேட்டர் தானே தவிர இவ்வளோ நாள் செயற்குழு நடந்திருக்கு, அப்போ என்ன நீக்கிருக்கலாமே. தொடர்ந்து வந்து இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக நீக்கினாங்கன்னா, நிரந்தர நீக்கம் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பைலான்னு சொல்கிறாங்க. ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது நிர்வாகக்குழு, செயற்குழு, பொதுக்குழு. நிர்வாகக்குழுலேருந்து 3 பேர் எடுக்கணும், செயற்குழுலேருந்து 3 பேர் எடுக்கணும், பொதுக்குழுலேருந்து 3 பேர் எடுக்கணும். நிர்வாகக்குழுவில் உள்ளவங்களையோ திருப்பி அந்த 3 பேரை தவிர வேறு யாரும் இல்லை. இது ட்ரஸ்ட், இது டீட் ஆஃப் ட்ரஸ்ட்டு. இது வந்து டீட் ஆஃப் ட்ரஸ்ட்டு. இந்த ட்ரஸ்ட்டில் துணைத் தலைவரும் திருப்பி உள்ளே இருக்கார். இது வந்து எந்த விதத்தில் நியாயம்? ஸோ அப்போ இவங்க, எனக்கு அதை பற்றி இல்லை, இவங்க வேணும்னா பைலா மாற்றிக்கலாம், இவங்க வேண்டான்னா அவங்க ரூல்ஸை வேணும் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அராஜகமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அராஜகமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வந்து சரத் சாரையும் ராதாரவி சாரையும் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்க டைமில் தான் நீங்கள் தொடர்ந்து எலெக்ஷனில் நிற்கிறீங்க. அவங்கள ஒரு கேள்வி கேட்டு பாண்டவர் அணின்னு ஒன்று உருவாச்சு. அப்படி உருவான சமயத்தில் அவங்கள நம்ம கேள்வி கேட்கலாம். நம்ம வந்து இப்போ நம்ம தப்பு பண்ணுறோம், நீங்கள் தப்பு பண்ணுறோம், நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நீக்கணும்னா என்ன அர்த்தம்? அவங்க அது மாதிரிலாம் நீக்கலையே. ராதாரவி சரத்குமார்லாம் வந்து, சரத் சார்லாம் வந்து எவ்வளவோ மெம்பர்ஸ் பேசியிருக்காங்க. இத்தனைக்கும் எனக்கு தெரியும், விஷாலெல்லாம் வந்து கூப்பிட்டே பேசியிருக்காங்க. அவங்களாம் யாரும் நீக்கலையே. இது என்னது? இது ஒரு அராஜகமான ஒரு செயலாக இருக்குது. இதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. இப்போ நான் வந்து பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு மெம்பர்ஷிப்பு இப்போ அவசியமே இல்லை, மெம்பர்ஷிப்பே வேண்டாம். மெம்பர்ஷிப்பெல்லாம் நடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரில, நடிக்கலாம், மெம்பர்ஷிப்பே எனக்கு வேண்டாம். ஆனால் இவங்களோட பண்ணுறது வந்து நியாயம் இல்லாதது. அதாவது வந்து ஒரு விஷயம் என்னென்னா, என்னையே அவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த டீமில் இருக்கும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நடிகர் சங்கத்துக்கு நான் தொடர்ந்து பண்ணியிருக்கேன். அவங்க இல்லைன்னு சொல்லுங்கள். ஏசி சண்முகம் சார் அவர்கிட்ட நான் வந்து வட்டி இல்லாத கடன் தான் 3 கோடி வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்கு ஐஸ்ரீ சாரும் உத்தரவாதம் கொடுத்துருந்தாரு. அதே வட்டி இல்லாத கடனுங்க, வட்டி இல்லாத கடன் இப்போ நீக்கிட்டீங்களே, இப்போ அந்த 3 கோடி ரூபா கொடுத்துருங்க. நான் இன்றைக்கி பதில் சொல்லிட்டு இருக்கேனே, இது என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் வந்து அந்த மெம்பர்ஸ்க்கு, நாடக கலைஞர்கள மெம்பர்ஸ்க்கு ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியிலையும் வேல்ஸ்லேயும் வந்து இலவச மருத்துவம், அவங்களுக்கு எல்லாம் இலவச மருத்துவம் வந்து தொடர்ந்து ஏசிஎஸ் கல்லூரியில் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி, அந்த ஃபங்க்ஷனை பண்ணி மெம்பர்ஸுக்கு எல்லாமே ஒரு மூட்டு வலியாக இருக்கட்டும், ஒரு இருதய ஆப்ரேஷனாக இருக்கட்டும் வரைக்கும் கூட ஆப்ரேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்கள யாராவது பண்ணாங்களான்னு கேளுங்க. இதெல்லாம் வெளியில் தெரியாது. உதயான்ற ஒருத்தர் பண்ணாரா? இல்லை, இந்த கொரோனா லாக்டவுனில் கூட லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட 25 லட்சம் ரூபா நான் வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் வெளியில் தெரியும், நாங்கள் சொல்கிறதும் இல்லை. ஏன்னா இதில் அந்த டீமில் இருக்கவங்க எல்லாருமே ஈசி மெம்பர்ஸ் வேலை செய்வாங்களே தவிர நிர்வாகத்தில் இருக்கவங்க பெருசாக வேலை செய்யறதா எனக்கு தெரியல.
இன்ஃபேக்ட் கார்த்திலாம் நிறைய பண்ணியிருக்காரு. பட் இவ்வளோ தூரம் இருந்து கார்த்தியும் எப்படி பண்ணுறாரு? ஏன் ஒரு ஒரு உண்மையான விஷயத்துக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, ஒரு ஒரு ஒற்றுமையாக இருக்குன்றதான் சங்கம், எல்லாரையும் அரவணைச்சி போகிறது தான் ஒரு சங்கம். இதை வந்து இவங்க ஈகோவாகவும் இவங்க வந்து இப்போ நான் அந்த பேட்டி கொடுக்கறதுல எனக்கு என்ன திருப்பி பிரச்சனை பண்ணுவாங்களா எனக்கு தெரியும். அதெல்லாம் சந்திக்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். இப்போது இதுதாங்க என்னோட விஷயம். இப்போ அவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் பாக்யராஜ் சாரை வந்து அவங்க நீக்கினது வந்து நான் வந்து ரொம்ப இப்போயும் தொடர்ந்து நீக்கத்தில் இருக்காங்க. அவருக்கு சாருக்கு நீக்கம் தொடர்ந்து இருக்கான்றது தெரியல. அந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமாவின் பொக்கிஷத்தை வந்து நீக்கியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் அந்த டைம்லேயே போஸ்டல் ஓட்டில் என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்கே உள்ள மேலாளர் பாலமுருகன் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ அவர் அங்கே இல்லை. அவரை கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுவார் போஸ்ட் ஓட்டில் என்னென்ன நடந்ததுன்னு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் செயற்குழுவில் வந்து ஈசி மெம்பர்ஸே வரதில்லை. ஈசி மெம்பர்ஸே நிறையா செயற்குழுக்கு வரதில்லை. அவங்களுக்கு தைரியம் இருந்தால் வீடியோ ப்ரூஃப் காமிக்க சொல்லுங்கள். செயற்குழு பொதுச்செயலாளர் இத்தனை பொதுச்செயலாளர் வந்தார், இந்த மீட்டிங்க்கு வந்தாருன்னு காமிக்க சொல்லுங்கள். எல்லாம் பொய். சும்மா அதாவது ஓரளவுக்கு சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? சும்மா வந்து இதில் வந்து லெட்டரில் கொடுத்துருக்காங்க, ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, நாங்கள் போன பொதுக்குழுக்கு வந்து தகாத முறையில் நடந்துக்கிட்டோமா. இந்த தகாத முறையில்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இப்போ எனக்கு தெரியல. இதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். தகாத முறையில் நாங்கள் நடந்துக்கிட்டோமா. போன பொதுக்குழுக்கு, அதுக்கு போன பொதுக்குழுக்கு நானும் பாபின்ற நடிகரும் போனோம். போய் அழகாக அவங்க என்னமோ திட்டினாங்க, என்னென்னமோ பேசுனாங்க. விஷால் பேசுறது அவங்களுக்கு தெரியுமே. அவர் பேசுறது அவருக்கும் புரியாது, நமக்கும் புரியாது, எல்லாருக்கும் புரியாது. பட் இருந்தாலும் என்னன்றதே இது வந்து அவர் என்னென்னமோ பேசுகிறார், அதையும் மீறி கேட்டுக்கிட்டு தான் வந்தோம். எந்த ஒரு வார்த்தையும் கூட மீடியாவில் வந்து கூட எங்களை நீக்கினது தெரியாதுங்க, எங்களை நீக்கினது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் மெம்பர்னு தான் வந்திருக்கோம் அப்படின்ற பேசிட்டு தான் வந்தனே தவிர எந்த விதமான தப்பானது இல்லையே. ஏன் வீடியோ காமிங்க. அப்படி நீங்கள் தகாத முறையில் நடந்துக்கிட்டாரு, பொதுக்குழுவில் நடந்துக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. தகாத முறையில் நடந்துக்கிட்டாரு, பொதுக்குழுவில் வந்து மீட்டிங்கில் நடந்துக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு நாங்கள் வந்ததுலேருந்து வீடியோ இருக்கும்ல, அப்படி அராஜகம் பண்ணணும் ஏதோ பண்ணணும்னா இருக்கும்ல, அந்த ஃபுட்டேஜ் காமிங்க. இது ரொம்ப 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 இருக்குது. ராதாரவீன சரத்சார் பீரியட் தான் வந்து பெட்டர்ன்னு மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. என்னென்னா அதெல்லாம் நம்ம எதுக்கு தான் வந்தோம். இப்போ இவங்க வந்து எலெக்ஷன்னு ஒன்று, அதாவது வந்து ஒரு சொசைட்டி ஏங்க தைரியமே இல்லையா உங்களுக்கு? தைரியம் இல்லாதனால தான் 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஒரு தைரியமாக எலெக்ஷன் வைக்க வேண்டியதானே? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்கல்ல, யார் நிற்கலை, நீங்களே எலெக்ஷனில் நின்று வாங்க. எல்லாருடைய உறுப்பினர்களுடைய மெம்பர்ஸோடைய விருப்பமும் எலெக்ஷன் வேணுன்றது தான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் எல்லாத்துக்கும் ஒரு ஓட் போலிங் மாதிரி பண்ணுங்கள், அது எலெக்ஷன் வேணும்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இது தப்பான விஷயம். நீங்கள் வந்து 3 வருஷம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து அப்போ இது ஒரு முன்னுதாரணமாக போயிடும். எல்லா சங்கங்களுமே இந்த மாதிரி அப்படியே எலெக்ஷனே இல்லாமல் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது நியாயமா? இது வந்து எனக்கு வந்து இப்போ நம்ம அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும், அது பண்ணணுன்றது நம்ம எண்ணமே தவிர இந்த சங்கத்தில் உள்ள பிரச்சனை இதை பேசணுன்றதுலாம் எனக்கு எண்ணமே இல்லை. நிறையா பேர் கேட்டாங்க இன்டர்வியூ, பட் நான் அது கூட கொடுக்கல. பட் இவங்க வந்து மீறி நம்மளை வந்து வாண்டடாகவே வெஞ்சன்ஸ் வச்சு ஈகோவை பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இது ரொம்ப தப்பான விஷயம். இது மாதிரி ஒரு விஷயத்த நடந்துகிட்ருக்கு. நடிகர் சங்கம் அந்த பில்டிங் வரணுன்றது தான் எல்லாருக்குமே ஆசைங்க. அதில் தான் எல்லோரும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதில் நான் முக்கியமாக நன்றி சொல்லணும். வந்து இப்போ தமிழக முதல்வராக இருந்தாலும் சரி, மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பிரதர் இருந்தாலும் சரி, அவர்லாம் வந்து இப்போ சங்கத்துக்காக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து கரெக்டாக எந்த ஈகோவும் இல்லாமல் எல்லாரையும் ஒற்றுமையாக அரவணைச்சி எல்லாரும் சேர்ந்தால் தான் இது வந்து பில்டிங் வர முடியும். அதை விட்டுட்டு ஒருத்தனை தூக்குறது, ஒருத்தனை இது பண்ணுறது, இதுக்கு அவங்க ராதாரவீன சரத் சார் வந்து எவ்வளவோ விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காங்களே. நம்ம வந்து இப்படி வந்து இந்த பில்டிங்கில் வந்து பேர் வரன்ற பேரை எடுத்துக்குங்க. ஆனால் நீக்கம் என்ன? இது நீக்கம் எவனை கண்டாலும் நீக்கம், அது எடுக்கிறது வந்து இது வந்து நியாயமா? எனக்கு இது தெரியலைங்க. இது வந்து எனக்கு இந்த பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக பல பிரச்சனைகள் அவங்க இருக்கலாம். என்னுடைய படங்களில் ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு ஏதாவது ஒரு அந்த ஏர்வோகெல்லாம் வச்சு என்னை வச்சு பேச வைக்கலாம். நான் எதுக்கும் தயாராக இருக்கேன். அப்படி சந்திக்கிறது அதையும் நான் சந்திப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய விருப்பம். என்னென்னா, இந்த சங்கம், நடிகர் சங்கம்ன்றது ஒரு பாரம்பரியமான சங்கம். எம்ஜிஆர் வாரிசுன்னு கலை உலகத்தில் கொண்டு வந்தவங்க பாக்யராஜ் சார். இன்றைக்கி அவரையே தொடர்ந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. நாம் வந்து இது எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். எங்கள் மெம்பர்ஷிப்பை விடுங்க, எனக்கு மெம்பர்ஷிப்பே வேண்டாம், உறுப்பினரே வேண்டாம். நான் எலெக்ஷன்லேயும் நிற்கலை. ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த உண்மையை சொல்கிறேன், இந்த விஷயங்கள் நான் பேசுகிறேன். இதுதான் உண்மை. சார் அடுத்த ஸ்டெப்பு நான் வந்து லீகலாக சட்டப்படி நான் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் சார். ஆக்சுவலாக இவங்க லீகலாக நாம் போயிட்டுருக்கும் போது இவங்க வந்து திருப்பி இப்போ இந்த லெட்டர் வந்து இன்றைக்கி வந்திருக்குன்னும் போது இதுவே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, சட்டப்படி எனக்கு தெரியல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா என்னன்ட்டு. பட் இது வந்து தப்பாக இருக்குது. அண்டு நிரந்தர நீக்கம்ன்றது எனக்கு இவ்வளோ சீக்கிரமாக நிரந்தர நீக்கம் பண்ணுவாங்கன்னு தெரில. பாபின்னு ஒரு நடிகரையும் நிரந்தர நீக்கம் பண்ணியிருக்காங்க.
அடுத்த கட்டம்ன்றது வந்து நான் சட்டப்படி சந்திப்பேன். நான் மெம்பர்ஷிப்ன்றது வந்து சட்டப்படி சந்திப்பேன். எலெக்ஷன்றது வந்து கண்டிப்பாக இவங்க வைக்கணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் பாக்யராஜ் சார் மெம்பர்ஷிப்பை மரியாதையாக இவங்க எல்லாரும் போய் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த மெம்பர்ஷிப்பை திருப்பி கொடுத்துட்டு வந்து அந்த பாவத்தை இவங்க கழிச்சிக்கணும். இதெல்லாம் ரொம்ப தப்பு. எக்ஸ்டென்ஷன் வாங்கினது தான் ஃபர்ஸ்ட் 6 மாதம் வாங்கினாங்க. 6 மாதம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நிர்வாகம் 6 மாதம் விதியை மாற்றலை. அவங்களாம் விதியை மாற்றலை. எலெக்ஷன் இல்லை, அது என்னன்னா எலெக்ஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் யாரும் நிற்க மாட்டாங்க, கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் ஒன்று விஜயகாந்த் சார் இருக்கும்போது எலெக்ஷனே எல்லாரும் தேவையில்லைன்னு ஒட்டுமொத்த கருத்தாக சொல்லுவோமே, யாருமே வேணான்னு சொல்லுவோமே. விஜயகாந்த் சார் இருக்கும்போது ஒரு நடிகர் சங்கம்னா விஜயகாந்த் சார் இருக்கும்போது நடிகர் சங்கம். அப்படி ஒரு அமைப்பு வந்து பார்க்கவே முடியாது. கேப்டன் வந்து ஒரு உறுப்பினருக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க ஃபோன் எடுக்க சொல்லுங்கள், நம்ம பொதுச்செயலாளர் ஃபோன் எடுக்க சொல்லுங்கள், இல்லை உள்ள யாராவது ஃபோன் எடுக்க சொல்லுங்கள், யாருமே எடுக்க மாட்டாங்க எந்த பிரச்சனையுமே. இவங்களோட மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். உதயா வந்து இந்த சங்கத்துக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்கான்றது எல்லாருமே அவங்களுக்கு தெரியும். என்கிட்ட அவங்க ஆடியோ கடவுள் பண்ணியத்தில் அந்த ஃபோனில் எல்லாம் அவங்க என்ன வாழ்த்துனதெல்லாம் கூட ஆடியோவில் இருக்குது. அப்போ அந்த டைம்லலாம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது புரியல. இது வந்து ஈகோ இல்லாமல் வெஞ்சன்ஸ் இல்லாமல் நீங்களே நடத்துங்க. நீங்கள் எலெக்ஷன் வைங்க, யாரும் நிற்கலைன்னா நீங்களே அன்ன போஸ்ட்டாக வாங்க. சார் அது வந்து தேவையில்லாத நிறைய பேர் மெம்பர்ஸும் நீக்கம் பண்ணியிருக்காங்க சார். இவங்களுடைய அது நான் நிர்வாகத்தில் இல்லைல்ல, எனக்கு அது தெரியாது, நான் நிர்வாகத்தில் இல்லை. ஆனால் இவங்களுடைய வேலை இப்போ என்னென்னா அதை விட பயங்கரமாக எவ்வளோ கேள்வி கேட்டாலுமே, யார் வந்து கேள்வி கேட்டாலுமே நீக்கம். அப்புறம் வாட்ஸ்அப்பில் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த போட்டாங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ இந்த வாட்ஸ்அப்பில் போடக்கூடாதுன்னு சொல்கிறது. கருத்து சுதந்திரம் இல்லை. ஒரு சங்கம் பைலால ஓகே இருக்குது, சங்கம் பைலால வந்து ஒரு சங்கத்தை விதிமுறைப்படி சங்கத்தை நான் எந்த விதத்தில் தப்பாக சொல்லியிருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கடன் வாங்கக்கூடாது ஒரு பருப்பரிசையில் பண்ணதுன்னு சொன்னது தப்பா? இத்தனை நடிகர்கள் இருக்கும், எல்லாரும் இருக்கும், எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ரஜினி சார் இன்னும் ஹெல்ப் பண்ணுறாங்க, கமல் சார் ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாருமே சேர்ந்து பண்ணலாமே. அப்புறம் நம்ம எதுக்கு திருப்பி கடன் வாங்கி திருப்பி அந்த கடனை கட்டுறதுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லையா? அப்போ நான் சொல்லும் போது இவங்க யாரோ ஒருத்தரை வச்சு வாட்ஸ்அப்பில் பதிவு போடுறாங்க, எனக்கு உதயாவுக்கு வந்து படங்கள் பண்ணார், அவர் கடன் இல்லையா? இதெல்லாமல் அவர் சீப்பாக பண்ணுறாங்க. அப்போ அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க தகாத முறைன்னு. இதில் எங்கே அதுதாங்க பாக்யராஜ் சார் வந்து என்னென்னா, பாக்யராஜ் சார் வந்து ஒரு லெட்டர் போட்டார் மெம்பர்ஸுக்கு. என்ன லெட்டர் போட்டார்னா, போஸ்டல் ஓட்டில் இவ்வளோ குளறுபடி நடந்திருக்கு, இந்த நிர்வாகம் தப்பி தவறியோ ஏதோ ஒன்று பண்ணி வந்துட்டாங்க, நாம் வந்து அதுக்கு அவங்களுக்கு ஒத்துழைச்சி நம்ம போவோம், திருப்பி கடவுள் நமக்கு என்ன அடுத்தடுத்து பார்ப்போமோ அதை பார்ப்போம், நம்ம தொடர்ந்து தொடர்பில் இருப்போம், நீங்கள் ஓட்டு போட்டதுக்கு நன்றின்னு சொன்னாருங்க. இது தப்பா? இந்த வார்த்தைகள் தப்பா? என்ன இது அராஜகமாக இருக்குது. இந்த லெட்டரை காமி இப்போ எனக்கே சொல்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து இவங்க மெம்பர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். எந்த யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல. இது வந்து ஒரு சுயநலமாக நடக்கிற ஒரு விஷயம். கம்ப்ளைண்ட் பண்ணல. ஈசி மெம்பர்ஸை கேட்டால் யாருக்குமே என்ன தூக்குனதே அவங்களுக்கு தெரியல. அப்போ யாரோடைய செயல்பாடில் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து இது ரொம்ப ரொம்ப டூ மச்சாக இருக்குது. இது வந்து இதுவே தொடர்ந்ததுன்னா இது கடவுள் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான சங்கம். அந்த சங்கம் பில்டிங் வரணுன்றதான் எல்லாருடைய எண்ணமும். ஐஸ்வரி சாரெல்லாம் வந்து எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். ஒரு ஈகோவை பார்த்துட்டு இப்போ அவங்கள வைரஸ்ன்னு சொல்கிறதும், அந்த எதிர்த்து நின்றவங்கள வைரஸ்ன்னு சொல்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டே தாங்க இருக்குது. அவங்களாம் ட்ரஸ்ட்டில் வந்து கூப்பிட்டு வச்சு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தோம்னா, இப்போ நாளைக்கு அவங்க எல்லாத்தையும் என்கிட்ட வந்து பேச சொல்லுங்கள். என் மெம்பர் கொடுப்பாங்களா? என் மெம்பர்ஷிப்பை கொடுங்க, பாக்யராஜ் சார் மெம்பர்ஷிப்பை கொடுங்க, ஐஸ்வரி சாரில் எல்லோரும் வந்து ஒற்றுமையாக இருப்போம், நீங்களே நடத்துங்க. எலெக்ஷன் வேணும்னு மெம்பர் சொல்கிறாங்களா நடத்தலாம், எலெக்ஷன் வேணாம்னு சொல்கிறாங்களா விட்டுடலாம். எல்லா மெம்பர்ஸையும் கேளுங்க. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஆட்களை கேட்டுக்கிட்டு பல மெம்பர்ஸ் வாய்ஸ் மெசேஜ் போடுறதுக்கு பயப்படுறாங்க. போட்டால் என்ன சொல்கிறாங்க, சார் அப்பேற்பட்ட பாக்யராஜ் சாரையே நீக்கிறாங்க, உங்களெல்லாம் வேறு நீக்கிறாங்க, உங்களை பாபிலாம் நீக்கிறாங்க, நாமெல்லாம் ஏமாத்துறோம் சார், நம்மளாம் ஈஸியாக நீக்கிட்டு போயிடுவாங்க, நாங்களாம் நாடக கலைஞர்கள், அவங்களாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, தொழில் இல்லை அவங்களுக்கு, அவங்களோட இறப்பு அப்போது அவங்க யாருக்குமே அவங்களுக்குலாம் ஈமச்சடங்கு கூட காசு கொடுக்கல. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து அந்த 3 வருஷம் சரி 3 வருஷம் என்ன பண்ணீங்க நான் கேட்குறேன். இந்த 3 வருஷம் இப்போ எல்லாம் கேஸ் போல் அதில் நடந்துச்சு. 3 வருஷம் என்ன பண்ணீங்க கேட்டால் அந்த 3 வருஷத்தில் ஒன்றுமே பண்ணல. ஏன்னா இவங்களுக்குள்ளேயே யாருமே ஒரு ஒற்றுமை கிடையாது, மீட் பண்ணிக்கவே இல்லை. இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இப்போது அந்த நிர்வாகத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா அந்த பில்டிங் எப்படி சீக்கிரம் வரும்? இப்போ தப்பி தவறி வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ரஜினி சார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, கமல் சார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சிவகார்த்திகேயன் சார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, தனுஷில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, உதயநிதி பிரதர், அதுக்கு தான் நன்றி சொல்லணும், அவங்கள ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தமிழக முதல்வர் நமக்கு இன்னமும் நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது ஏன் உங்களுக்கு இந்த ஈகோ, ஏன் இந்த பாலிடிக்ஸ், உள்ளுக்குள்ளே என்ன பாலிடிக்ஸ்?
எலெக்ஷனில் நின்னோன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவ்வளோ தூரம் பண்ணுவீங்களா? இப்போ எனக்கு தைரியம் இருக்குங்க, நான் பேசுகிறேங்க, நீங்கள் நாளைக்கு என்ன வேணாலும் என்ன பண்ணுங்கள், அதுக்கு நான் நீங்கள் தான் பண்ணுவீங்கன்னு யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த டைமத்தில் நான் பேசுவேன், ஆதாரத்தோடு பேசுவேன். யாராவது பண்ணாங்கன்றது எனக்கு தெரியலையா, அப்போ ஆதாரத்தோடு பேசுவேன். இவங்க தான் இதுக்கு பேக்கு, எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வர ஆரம்பிச்சதுன்னா நான் இவங்க தான் எனக்கு அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது நான் தயாராக தான் இருக்கேன். நான் மெம்பர்ஷிப்பே வேணான்னு சொல்லிட்டேனே, எனக்கு உறுப்பினர்ன்றது எனக்கு அதில் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஸோ அதுதான் இவங்க அந்த அராஜக போக்கை விட்டுட்டு இது மாதிரி நீங்கள் ஒழுங்காக ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா மற்ற ரூல்ஸை பற்றி பேசுங்க. நீங்கள் யாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல, பைலா யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்படி பைலா கேட்டால் சரத் சார் ஆதாரம் என்ன போட்ட சட்டம், நாங்கள் அதை பண்ணுறோன்னா என்னங்க அது பதில்? நாசர் சார் தலைவராக இருக்கிறாரு, அவராலேயே எதுவுமே பேச முடியலையே. அவருக்கு மைக்கு பிடிக்கும், வேற எல்லாரும் தான் பேசுகிறாங்க, அவர் எங்கே பேசுகிறாங்க? அப்போ இங்கே நீ ஒற்றுமையே இல்லையே, அங்கே நிர்வாகமே அங்கே இதாக இருக்கே, வீக்காக இருக்கே. ஸோ சார் டாமினேஷன்றது அங்கே டோட்டல் வீக்கு. டாமினேஷன் யார் பண்ணுறன்றது அவங்க எல்லாத்துக்கும் தான் தெரியும். நம்ம நிர்வாகத்தில் இல்லாதன்றதில்ல, டாமினேஷன் இல்லை. நான் சொல்கிறது சங்கமே செயல்படலைன்னு சொல்கிறேன். சங்கமே செயல்படவே இல்லை. இந்த 3 வருஷத்தில் நிறையா மெம்பர்ஸ்க்கு நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க, பூச்சிமுருகன் சார் ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் சங்கமாக அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே எந்த விதமான உதவிகளும் இல்லை. ஒரு ஈமச்சடங்கு கூட தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்காங்க, அவங்க பண்ணியிருக்கோம், ஐஸ்வரி சார் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் பண்ணியிருக்காங்க, குட்டி பத்மினிமா பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, சங்கீதா பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் சங்கமாக இந்த 3 வருஷம் நல்லா செயல்பட்டுருக்கலாமே. அப்போது தொடர்ந்து நீங்கள் எலெக்ஷன் வேண்டாம்னு 6 மாதம் பண்ணி திருப்பி 3 வருஷம் பண்ணி திருப்பி அதையும் எல்லாருடைய விருப்பம் இருந்தால் பரவாயில்ல, குறிப்பிட்ட ஒரு ஆட்களை பொதுக்குழுவில் வச்சு நீங்கள் உறுப்பினராக உங்களுக்கு முக்கியமான தீர்மானம் சொல்கிறதுலாம் அதெல்லாம் எல்லாரும் மெம்பர்ஸுமே தெரியுது. எல்லா மெம்பர்ஸும் வாட்ஸ்அப் பதிவு இருக்குங்க. அவங்க வாட்ஸ்அப் பதிவுலாம் போட்டோன்னா அவங்க மெம்பர்ஷிப்பை நாளைக்கு எடுத்துருவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நடிகர் சங்க கட்டிட பிறகு தேர்தல் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு உறுப்பினர்களே அந்த கூட்டத்தில் சொல்றதா அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க உச்சரிக்கிறாங்க. அப்ப எங்களுக்கும் அந்த தேர்தல் வேணாம்னு தான் நாங்க நடத்தணும் தான் நினைக்கிறோம். நாங்க இவங்க வேணான்றதுதான் நாங்களும் யார் சொல்றது வேணும் நடத்துற அவங்க சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு டிராமா சார். இதெல்லாம் திணிக்க பொதுக்குழுல அவங்க படிக்கிறாங்க. இந்த மாதிரி தேர்தல் வேண்டாம், இந்த மாதிரி பணிகள் நடந்துட்டு இருக்கு, முடிச்சுட்டு அது அதுக்கப்புறம் தேர்தல் சந்திச்சுக்கலாம், இந்த தேர்தல் இப்போதைக்கு வேண்டாம், எங்களுக்கு சந்திக்கணும்னு ஆசை தான், ஆனா இதை முடிச்சுட்டு பண்ணலாம், நிறைய செலவுகள் இருக்கு, 25 லட்சம் ரூபா ஆகுது ஒரு எலெக்ஷனுக்கு, அது ஏற்கனவே நிதி பற்றாக்குறை இருக்கு, நம்ம வாங்கி தான் பண்றோம் அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க. அதுக்கு அங்க கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் வந்திருக்காங்க, அந்த ஹால்ல இருக்காங்க. அவங்க ஒப்புதல் கொடுக்குறாங்க. 700-800 பேரா? அந்த ஆளில் நீங்கள் மெம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. மெம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இது நீங்களே அங்கே பாருங்கள், எல்லா தீர்மானம் படிக்கிறாங்க. படிச்சுட்டு அந்த தீர்மானத்தை மட்டும் ஸ்பெசிஃபையாக நீங்கள் இது எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்களே இது சர்ப்ரைஸாக இருக்குது, இதெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சர்ப்ரைஸாக இருக்குது, இது எல்லாமே திணிக்கப்பட்டது தான். இது திணிக்கப்பட்டது தான். நீங்கள் எலெக்ஷன் வேணான்னு சொல்லி இப்போது இது ஒரு முன்னுதாரணமாக ஆகிடாதா? இந்த ஒரு எலெக்ஷன் வேணான்றது இன்னொரு சங்கமும் அது மாதிரி ஒரு அமைப்போ நாங்கள் இப்போ இந்த இடத்துல இது கட்டிகிட்டு இருக்கோம், எங்கள் சங்கத்துக்கு ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்கோம், இல்லைனா ஏதோ ஒரு வெல்ஃபேர் பண்ணிகிட்டு இருக்கோம், எலெக்ஷனே வேணாம், இது நியாயமா? ஜனநாயக முறைப்படியில் இது எல்லா கமிட்டிக்கும் எல்லா பாடிக்கும் நடக்குமா? அப்படி இது எப்படி ஜனநாயகமாகும்? எலெக்ஷன் தான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம செலவுன்றது சங்கத்துலேருந்து செலவு பண்ணி தான் ஆகணும், இல்லை அவங்க செலவு பண்ணி தான் ஆகணும். இல்லை ஒருவேளை மெம்பர்ஸே இந்த எலெக்ஷன் நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு மெம்பரே இந்த எலெக்ஷனே வேண்டாம் அப்படின்னு அவங்களே பாய்காட் பண்ணாங்கன்னா அதுதான் உண்மையான வெற்றி. நீங்கள் எலெக்ஷனே வைக்க மாட்டீங்க, அந்த இதுவே ஃபைலே பண்ண மாட்டீங்கன்னா அப்புறம் அதில் யாரும் நிற்காமல் இருந்தால் தான் உங்களுக்கு வெற்றி. அதில் ஒருத்தர் இருந்தால் கூட அதுக்கே நீங்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த 3 வருஷம் ஏன் ரிஜெக்ட் பண்ணுறீங்க? அப்போது மெம்பர்ஸோடைய விருப்பம் எல்லாருடைய நீங்கள் எத்தனை பேரை நிற்குவீங்க? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 60 வாட்ஸ்அப் என்னால் காமிக்க முடியும், 100 பேர் காமிக்க முடியும் வாட்ஸ்அப் எலெக்ஷன் வேணும்னு சொல்கிறாங்களா? அவங்க எல்லாத்தையும் நீக்கிடுவாங்களா? 200 பேர் 300 பேர் நீக்கிடுவாங்களா? அதெல்லாம் இல்லை. இது அவங்க இப்போ எலெக்ஷனே நடத்திட்டோம், எலெக்ஷனே வேண்டான்னு சொல்லி அவங்களே நடத்திட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு யாரையும் நீக்கிறதோ மற்றவங்களுடைய இது பண்ணுறதோ அதை மட்டும் வேண்டாமல் நீங்களே பண்ணிக்கிங்க. மெம்பர்ஸ் யாராவது வேணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கோர்ட்டில் போயிட்டோம், அதுதானே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் நடக்கணுன்றதான் எல்லாருடைய ஆசையுமே. அது முறைப்படி நடக்கணும். நான் இப்பயும் சொல்கிறேன், நான் எலெக்ஷனில் நிற்கலை, நான் இப்பயும் சொல்கிறேன், நான் எலெக்ஷனில் நிற்கலை, ஆனால் எலெக்ஷன் நடக்கணும்.
அதே மாதிரி நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்க சங்கத்தை தொடர்பு கொண்டு பேசுனீங்களா? முக்கியமான அந்த பதவியில இருக்கவங்கள்ட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பர்சனலா பேசுனீங்களா இல்ல? சார் நான் வந்து எல்லார்கிட்டையுமே இன்னும் நட்பாக தான் சார் இருக்கேன். எனக்கு யாருமே அந்த டீமில் பகை கிடையாது சார். எனக்கு எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். நாசா சார்கிட்ட பேசுகிறேன், பூச்சி முருகன் அண்ணன்ட்ட பேசுகிறேன், கார்த்தி பிரதர் தான் பிஸியாக இருக்கார். மற்றபடி வந்து எல்லாத்தையுமே பேசுகிறேன், ஈசி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே பேசுகிறேன். விஷால் கிட்ட பேசுறதில்லை, ஏன்னா அவர்கிட்ட யாருமே பேச முடியல. அதனால் நம்ம மெம்பராக உட்காந்து யார்ட்டுமே அவர் பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவர் அவர். ஸோ அதனால் நம்ம அது பண்ண முடியாது. இது வந்ததுக்கு அப்புறம் கேட்டீங்களா ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க சைடுல இருந்து விளக்கம் நான் கேட்டேன், மன்னிப்பு டைரெக்டாக மன்னிப்பு கொடுக்குன்றாங்க. நான் என்ன சொன்னேன், விளக்கம் கடிதத்தில் விளக்கமாக கொடுத்துட்டேன். நான் வந்து இது மாதிரி சங்கத்துக்கு இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ணலைன்னு சொல்லி அதையும் கொடுத்துட்டேன். நீ தொடர்ந்து மன்னிப்பு கொடுத்து ஸ்ட்ராங்காக நீ மன்னிச்சிட்டேன். நான் இப்போ பத்திரிகையில் சந்திக்க வேண்டியது, ஏன்னா எல்லாருக்கும் உண்மை தெரியணும். இது வந்து எல்லா நடிகர்களுக்கும் உண்மை தெரியணும். இது வந்து ரொம்ப 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 அவங்க டாமினேட்டடாக எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். பாக்யராஜ் சாரை இன்னமும் நீக்கத்தில் தான் இருக்காங்க. அந்த மெம்பர்ஷிப்பை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க மெம்பர்ஷிப்பை வந்து அவருக்காவது எங்களை விட்டுருங்க, நாங்கள் மெம்பர் வரமோ இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சினிமான் பொக்கிஷத்தை அவரை மெம்பர் ஆக்கணுங்க. இது என்னது, இது 6 மாதம் பண்ணிட்டீங்க, தற்காலிகம் பண்ணிட்டீங்க, அவரும் லெட்டர் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறமாவும் ரொம்ப தப்பாக இருக்குங்க. ஆமாம் இல்லை, எலெக்ஷன் அப்போ என்னென்ன காரணம் என்னன்னா, என்ன நீக்கிறாங்க, அதுதான் எலெக்ஷன் வைக்கிறேன்றாங்க. அப்போ அவங்க பயம் தானே. தைரியம் இருந்தால் எனக்கு நீ என்னோட மெம்பரை பற்றி எலெக்ஷனில் பேச இல்லைங்க. 2 வாரமாக நான் எதுவுமே வேணாம், நான் நடிகர் சங்கத்தை வேண்டாம்னு சொல்லி விட்டேனே. பரவாயில்ல, நான் இது வந்து எலெக்ஷன் இவங்க பண்ணுறது தப்பு. அப்போது இப்படியும் நிரந்தர நீக்கம்னு ஒரு மெம்பரை பண்ணும்போது அப்போ நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? எனக்கும் நானும் ஓப்பனாக சொல்லணும்ல. அப்போ நானும் பயந்து அப்போ நான் வந்து உண்மையாக பொய்யா நானும் நடிச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சரி, 2 மாதம் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க. எலெக்ஷன் வந்து பொதுக்குழு 2 வாரமாக முன்னாடியே போச்சு. எல்லாருக்குமே ஒரு சலசலப்பு வந்துச்சு. எல்லாருமே இது தப்புன்னு வந்தாங்க. அது லீகலாக போகலான்னு பார்த்தாங்க எல்லாரும். நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல. ஆனால் லீகலாக எல்லாரும் என்ன பண்ணணும், இதுக்கு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை மெம்பர்ஸ் பேசினாங்க. மெம்பர்ஸ் பேசும்போது கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் வேணுன்றது தான் எல்லாருடைய கருத்தும். இப்போ நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்கள வந்து நான் வந்து ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு அர்த்தம் கிடையாது. ஆனால் இவ்வளோ தூரம் பண்ணியும் திருப்பியும் எல்லா மெம்பர்ஸையும், பாபின்ற ஒரு நடிகர் அவர் என்ன பண்ணார், இதே மாதிரி பல நடிகர்களை இவங்க எல்லாத்தையும் நீக்கம்தான். 100% அவங்கள வேலை பண்ண விடாம நிறைய பேரை பழி வாங்குறது. இந்த பழி வாங்குற போக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு. சங்கம் செயல்படலன்னு சொல்லி சொன்னீங்களே, இப்ப சங்கம் வந்து அந்த பாலியல் பிரச்சனைகளை பண்றதுக்கு புதுசா ஒரு கமிட்டி ஆகட்டும், அடுத்து இந்த நடிகர்களோட சம்பள பிரச்சனை, அடுத்து இந்த ஷூட்டிங் பிரச்சனை அதுவாகட்டும், இப்ப கட்டிட பிரச்சனை, இது கட்டிடம் வந்து கட்டிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துலயுமே செயல்பட்டுட்டு தான் இருக்காங்க. எந்த வகையில நீங்க எப்ப செயல்படுறாங்க? கரெக்ட் இல்ல, ஆமா, அறிக்கை விட்டாரு. ஆக்சுவலி வந்து தனுஷ் சார் அறிக்கை விட்டாரு. அந்த பிரச்சனைகளே இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அதை பேசினா அது பிரச்சனைகளே முடியல. நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்க அறிக்கை கொடுத்துருந்தாங்க. தனுஷ் சாரும் கோஆப்ரேட் பண்ணியிருந்தாரு. அந்த டைம்ல ப்ரொடியூசர் கவுன்சில் ஈசி மெம்பராக இருக்கிறதுனால எனக்கும் அந்த விஷயம் தெரியும். பட் எந்த டைம்ல இது மாதிரி இவங்க பரபரப்பாகிறாங்க? எலெக்ஷன் டைம்ல தான் பரபரப்பாகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏன் பரபரப்பாகி ஆமாங்க, பெப்சி பேசுனது வந்து அவங்க ஷூட்டிங்க்கு அலோவ் பண்ணது, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அதாவது பல பிரச்சனைகள் இருக்கு. இண்டஸ்ட்ரி பிரச்சனை வந்து தனுஷ் சார் பிரச்சனை மட்டும் கிடையாது. இல்ல தனுஷ் சார் பிரச்சனை மட்டுமே இண்டஸ்ட்ரி பிரச்சனை கிடையாது. இண்டஸ்ட்ரியில அவங்க ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க, நிறைய இஷ்யூஸ் பேசியிருக்காங்க. சம்பளங்கள் பேசியிருக்காங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம் விஷயம் பேசியிருக்காங்க. இதுல வந்து நடிகர்கள் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு விஷயங்கள் பேசியிருக்காங்க. இதெல்லாமே வந்து இல்லை. தனுஷ் சார் படம் ஷூட்டிங் அலோவ் பண்ணாத காரணம் என்னன்னா, ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர் வாங்கலன்றதான் மேட்டரே தவிர, அது வந்து அவங்க ஆல்ரெடி ஷூட் பண்ணதுனால அலோவ் பண்ணிட்டாங்க. இதுதானே தவிர இதுக்கு தனுஷ் சார் நன்றி சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயம் தான். இது வந்து இதுக்கும் இதுக்கு நீங்க இவங்க செயல்பாடு எலெக்ஷன் வரும்போது தான் அப்படியே பரபரப்பாகும். இதான் நடக்கும். இது மற்றபடி அவங்க இதுதான் அவங்களுடைய செயலா இருக்கும். அதே மாதிரி இந்த நடிகர்கள் உறுப்பினர்களா இருக்கிறவங்க இறந்துட்டாங்களா, அவங்களோட இந்த ஈமை சடங்கு காரியத்துக்கு வந்து சங்கம் சார்பில் வந்து எந்த ஒரு உதவியுமே செய்யறதில்லை அப்படின்ற செய்யறதில்ல. அவங்க வந்து அவங்களால முடிஞ்சது சங்கம் சார்பில் வந்து 10,000 15,000 அப்படின்ற மாதிரி இந்த நடிகர் இல்ல, அது ரீசெண்டா பண்ணிருக்காங்க. அதையுமே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சங்கத்திட்ட இருந்து அதிகமா நிதி கொடுக்குற அளவுக்கு கிடையாது. பட் அதான் இப்போதைக்கு ஆகிற செலவுக்கு சங்கம் சார்பில் முடிஞ்சதை கொடுக்குறோன்னு அவங்களும் அவங்க சைட்ல இருந்து மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு தான் சார் இருக்காங்க.
சார் என்ன சார் நிறைய பேருக்கு கொடுக்கல சார். அதாவது அவங்க நினச்சிருந்தா இதுக்கு ஒரு விஷயத்தை அமைச்சு ஒரு பெரிய பெரிய நடிகர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணி சில விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக தான் இருந்தாங்க. அது அவங்க கலெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் சில பேருக்கு தான் தனிப்பட்ட முறை, நான் சொன்னேன் தனிப்பட்ட முறையில் பூச்சிமரன் அண்ணா இருக்கட்டும், கார்த்தி பிரதர் இருக்கட்டும், தனிப்பட்ட முறை நான் கூட தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்கோம், இவர் தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா இங்கே சங்கம் வந்து சங்கமா எதுவுமே அவங்க வந்து மெம்பர்ஸுக்கு ஒரு உறுதுணையாவோ ஒரு செயல்படுறோம், ஃபோன் எடுக்கிறது இல்லை, மெம்பர்ஸோட டெப்த்தை அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண முடியல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சார், இப்ப அந்த கட்டணம் வந்து 70% இருக்கா 70 அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. 70% முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கட்டணம் பார்க்கும்போது தெரியும். அந்த கட்டணம் முடிஞ்சிருந்தா நாங்க வந்து உறுப்பினர்களுக்கு நிறைய வசதிகள் பண்ணியிருக்க முடியும். ஆனா இந்த எலெக்ஷனும் அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்களால இப்ப வந்து கட்டுமான பணிகள் அதிகமாயிருக்கு. செலவுகள் அதிகமாயிடுச்சு. இது காரணம் சிலர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் சிலர்? அதாங்க அவங்க சொல்றது அப்படின்னா சரத் சார் ஆதரவு அப்பயே கட்டியிருப்பாங்களே, அப்ப காரணம் நம்மளா? அந்த டைம்ல நம்ம ஏன் சண்டை போட்டோம்? அப்பயே நம்ம சண்டை போட்டோம். ராதா ரவி என்ன சரத் சாரும் ஒரு இல்ல இப்ப ராதா ரவி இல்ல இப்ப ராதா ரவி சரத் சாரும் வந்து அந்த டைம்ல வந்து பில்டிங் கட்டுறது தானே இருந்தாங்க. ஏதோ ஒரு விஷயம் வேற மாதிரி பண்ணாங்க, நம்ம அதை சண்டை போட்டு இது பண்ணோம். இப்ப நீங்க பண்றது தப்புன்னு சொல்லி இன்னொரு டீம் சண்டை போட்டுச்சு. இதுல எப்படி அது 3 வருஷம் என்னாச்சு? 3 வருஷம் இருந்துச்சே. இந்த 3 இப்போ நீங்கள் சொல்கிற அந்த டிசம்பருக்குள்ளே கட்டிடலாம், ஜனவரிக்குள்ளே கட்டிடலாம், பிப்ரவரிக்குள்ளே கட்டிடலான்றது முன்னாடியே ஸ்டெப் எடுத்துருக்கலாமே. இப்போது அந்த சங்கத்தில் நானுமே அந்த சங்கம் வந்து அவ்வளோ தூரம் எல்லாரும் பாடுபட்டுக்கும் போது அந்த பில்டிங்கை கிராஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் எல்லாருடைய ஆசையுமே தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கம் வந்து இவங்க ஈகோலையும் இவங்களுடைய விஷயத்தாலையுமே இப்போ நான் அன்னைக்கு வந்து நானே அன்றைக்கி சொன்னேன். நாசர் டீமு அப்போ மனோபல அண்ணெல்லாம் இருந்தார், இவரோட இருந்தார். அப்போ சொல்லும்போது அண்ணே அவங்க வந்து டைரெக்டாக உட்காந்து 2 பேருமே உட்காந்து பேசி எல்லாருமே ஒன்றா உட்காந்து இது ஒற்றுமையாக இருப்போன்னு சொன்னேன். ஆனால் அவங்க யாருமே செயல்படலையே. அதான பிரச்சனை. நீங்கள் இவ்வளோ அப்போஸ் பண்ணி பேசுகிற அளவுக்கு வேற மற்ற நடிகர்களாகட்டும், அதாவது இதில் உறுப்பினராக இருக்கவங்களோ இல்லை இதுக்கு முன்னாடி ஈசி மெம்பராக இருந்தவங்களோ யாருமே பேசுறதே இல்லையா? சில சங்கங்கள் தானே இதுக்கு முன்னாடி சரத் சார் இருக்கும் போது அதற்கு எதிராக ஒரு டீம் இருந்துச்சு பேசுகிறவங்க. ஸோ இவங்களை எதிர்த்து பேசுறதுக்கு எந்த டீமுமே இல்லையா? இல்லை அவங்க எல்லாருமே அந்த ஒரு மனநிலையில தான் இருக்காங்களா? நீங்க மட்டும் தான் எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்களா சார்? எல்லார் மனசுலயும் வந்து சில விஷயங்கள் இருக்கு. அவங்க அது ஓப்பனா பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா பேச வேண்டிய சூழ்நிலை இனிமே எல்லாருமே பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் மணி கட்டணும்ல. இப்ப எனக்கு பிரச்சனைகள் வரும்னு தெரியும். இந்த பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் பல பிரச்சனைகள் எனக்கு ஃபேஸ் பண்ண முடியும், ஃபேஸ் பண்ணணும்னு தெரியும். பரவாயில்ல, நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஓப்பன் பண்றேன். என்ன நடக்குது, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை ஓப்பன் பண்றேன். கண்டிப்பா இது வந்து நான் வந்து ஒரே ஒரு அவர் சொல்றாரு, விஷால் சொல்றாரு, நல்லவங்களாம் வெளில போயிட்டாங்க, சரி நல்லவங்களாம் உள்ள வந்துட்டாங்க, கெட்டவங்களாம் வெளில போயிட்டாங்க. இங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க? இவர் ஒரு பொதுச் செயலாளர் பேசுற பேச்சாது. இதெல்லாம் வந்து அதுதான் சொல்றேன். இவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி மட்டும்தான் இந்த பில்டிங்கு தடப்பட்டிருக்கு நான் சொல்றேன். இந்த பில்டிங் தடப்பட்டு நிற்கிறது இவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி தான், வேற யாருடைய காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. எல்லாரும் இன்னைக்கும் வரைக்கும் எதிர் டீம்ல இருந்தாலும் ஐசிடி சார் பென்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம மெம்பர்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இதனால வந்து நடிகர் சங்கத்துக்கு நம்ம இதில் இல்லையே, கொடுக்காம இல்லையேன்னு யாரும் சொல்லலையே. இதுதான். மற்றபடி இந்த மாதிரி ஒரு லெட்ரு இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, அவங்ககிட்ட வந்து எல்லாருமே நண்பர்கள் தான். இப்போ நான் ஃபோனை பிடிச்சிட்டு கூட நான் எல்லாத்தையுமே பேசுவேன். ஆனால் காழ்ப்புணர்ச்சி வேண்டாம், எல்லாரும் ஒற்றுமையாக வந்து செயல்படணும்னு தான் நான் சொல்கிறேன். வேற ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ப்ரெஸ் மீட் வந்து நீங்கள் எனக்கு பண்ணதுக்கு, மழை டைமில் இந்த டைமில் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூங்க.